வெல்கம் டு ஐடிஎம் மார்க் ட்ரேஸ் ஆல்ட்ரா யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் இயர்லேருந்து பார்ட் 3 சரிங்களா. மொத்தம் 5 மாடியூல் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு மாடியூலாக பார்க்குறோம். இப்போ 3வது மாடியூல் பார்க்க போகிறோம் பார்ட் 3 என்ற வீடியோவில் சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்ஸ் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபோ மட்டும் லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபியூச்சர் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் இஸ் லைக்லி டு ஹேவ் லெஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பின் வரும் எதிர்கால பணியிட திறன்களில் எது குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஒர்க்குடைய டைமிங் அவர் பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு, ஜென்ரல் ஷிஃப்ட்டு அப்படின்னு கம்பெனியில் நிறையா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்ன சொல்லுங்கள், பின்வரும் எதிர்கால பணியிட திறன்களில் எது குறைவாக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டைமில் இருக்கிறவங்க தான், அதாவது ஒர்க்கர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட்டில் வருவாங்க. மிஷின் கம்பெனிஸ் எம்ப்ளாயி மேக்ஸிமம் அஃபிஷியல் சம்மந்தமானவங்க தான் அந்த 9 to 5 அந்த ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வருவாங்க. அப்போ அதுதான் கம்மியான டைமிங்காக இருக்கும் சரிங்களா. ஒர்க்கிங் ஹவர் ஸ்ட்ரிக்ட்லி பிட்வீன் 9 AM to 5 AM இது வந்து ஆஃபீஸர் சரிங்களா. அது மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் இது. அதனால் இந்த டைம் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும். இப்போ எது கம்மியான டைமிங் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்மியான எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் இது தான் சரிங்களா. அப்போ அடுத்த கொஷின், வாட் டைப் ஆஃப் ரிசோர்ஸ் ஒன் கேன் ஃபைண்ட் த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் சரிங்களா, அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மு. அதில் போய் நம்ம நிறையா கோர்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாகவே படிக்கலாம் சரிங்களா. கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பிளாட்ஃபார்ம் அது. நீங்கள் நிறைய கோர்ஸ் நீங்கள் எதாவது கற்றுக்கணும், கம்ப்யூட்டர் சம்மந்தமாகவும் சரி, வேறு எந்த ஸ்கில் சம்மந்தமாக நீங்கள் கற்றுக்கணுமோ அந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது சரிங்களா. பார்த்து பயன்படுங்க. ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒருவர் என்ன வகையான ஆதாரங்களை காணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கோர்ஸ், நிறையா கோர்ஸ் இருக்குது, ஸ்கில் சென்டர் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மோர் மற்றும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ படிப்புகள், திறன் மையங்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் வச்சுருக்கு சரிங்களா. அப்போ பி த ஆன்சர். A helping gig worker find the customer and provide service a fixed charge. அதாவது கிக் தொழிலாளர்கள் வாடிக்கையாளர்களை கண்டறிந்து நிலையான கட்டணத்தில் சேவையை வழங்குவதற்கு ஒரு டேஷ் உதவுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உதவுகிறது அப்படின்னா, மக்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டியில் போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து சென்னை மாதிரி ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா, கார் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. 2 வீலர் போகணுன்னா ரேபிடோ அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப் இருந்தால் மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் சரிங்களா. அதான் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆப் சரிங்களா. அடுத்தது, விச் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். சுய தொழிலுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் டீச்சிங் சப்ஜெக்ட் ஆர் ஸ்கில்ஸ் ஆஸ் பர்சனல் டியூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட ஆசிரியராக பாடங்கள் அல்லது திறன்களை கற்பித்தல். எக்ஸாம்பிள் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சில டீச்சர்ஸ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவங்க தனியாக டியூஷன் சென்டரு நடத்துவாங்க சரிங்களா. அது கூட அவங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். சில பேர் வேலைக்கு போய்கிட்டு பண்ணுவாங்க, சில பேர் வேலைக்கு போகாமே இதை மட்டும் பண்ணுவாங்க சரிங்களா, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இது கூட என்ன சொல்லுவோம், இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் சரிங்களா. சுயமாக தன்னுடைய திறமையில் அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா. அதனுடைய சுயதொழில் சொல்லுவோம். அப்போ டி தான் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் ஆப் பேஸ்டு ஜிக் எக்கனாமி பிளாட்ஃபார்ம் தட் ஹெல்ப் டு பீப்புள் ஃபைண்ட் த பார்ட் டைம் ஜாப். அதாவது இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜிக் பிளாட்ஃபார்ம் எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம்ன்றது ஃபைண்ட் த பார்ட் டைம் ஜாப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக. பார்ட் டைமில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்களே,
அதுதான் அந்த ஆப் எது கேட்குறாங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில். பின்வருவற்று எது மக்கள் பகுதி நேர வேலையாக கண்டறிய உதவும் ஆப் அடிப்படையில் கிக் பொருளாதார தளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்விக்கி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டே டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை அவங்க ஷிஃப்ட் டைமுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு மீதி டைமில் பார்ட் டைமில் இந்த ஸ்விக்கி அது மாதிரி ஆப்பில் மக்களுக்கு இந்த மாதிரி ஆப் மூலிமா சாப்பாடுலாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அப்போ இதுதான் வந்து ஒரு பார்ட் டைம் ஆப் ஸ்விக்கி. சரிங்களா, அடுத்தது which term describe using thing in the way that can last for a long time without causes harm. அதாவது தீங்கி விளைவிக்காமல் நீண்ட நேரம் நீடிக்கும் வகையில் விஷயங்களை பயன்படுத்துவதை எந்த சொல் விவரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அதாவது நீடித்து நிலைக்கிறது, அதெல்லாம் நம்ம தமிழில், அதாவது தமிழில் இருக்குது, இது இங்கிலீஷில் சஸ்டைனபிலிட்டி சொல்லுவாங்க. நீடித்த பொருளாதாரம், லாங் டைம், ரொம்ப நாள் நீடித்து இருக்கும் அந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்களே, சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைத்தன்மை. சரிங்களா, அதான் ஆன்சர். சரிங்களா, லாங் டைம் வித்தவுட் காசஸ், எந்த விளைவுமே ஏற்படுத்தாமல் மக்களுக்கு ரொம்ப நாள் இந்த பொருள் பயன்படும் அப்படின்னா அது பேர் இங்கிலீஷில் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது ஹவு கேன் யூ பிகம் செல்ஃப் எம்ப்ளாய், நீங்கள் எப்படி சுயதொழில் செய்பவராக மாறலாம், உருவாக போகிறீங்க அப்படின்னா ட்ரை யுவர் ஐடியா, உங்களுடைய ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். ஆன் ஸ்மால் ஸ்கேல், ஒரு சின்ன லெவலுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அளவுக்கும். ஜாயின் ரெலவெண்ட் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், அது சம்மந்தமான ரெலவெண்ட்டான ஷார்ட் டேர்ம் கோர்ஸு கற்றுக்குங்க. சரிங்களா, அப்போ உங்கள் யோசனை சிறிய அளவில் முயற்சி செய்து தொடர்புடைய குறுகிய கால படிப்புகளில் சேருவதன் மூலம், சரிங்களா, உங்களுக்கு சுயதொழில் சம்மந்தமாக அது சம்மந்தமான குறுகிய கால வகுப்புகள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஒரு எம்ப்ளாயாக மாறுறது. சரிங்களா, ஒரு சுயதொழில் செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறுறது தான் ஆப்ஷன். அப்போ பி த ஆன்சர். அடுத்தது குட் ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரீன் மைண்ட் செட் இஸ், அதாவது பசுமை மன நிலையான நல்ல பயிற்சி டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. செப்பரேட்டிங் அண்டு ரீசைக்கிளிங் வேஸ்ட். பசுமை அப்படின்னு க்ரீன் மைண்ட் செட்டுனாலே நம்ம ஒரு பொருளை ரீயூஸ் பண்ணுறது. சரிங்களா, வேஸ்ட் பண்ணாமல் அந்த பொருளை ரீசைக்கிளிங் சொல்லுவீங்களா, அது மாதிரி பண்ணுறது தான் பசுமை மனநிலை சொல்லுவோம். சரிங்களா, க்ரீன் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. செப்பரேட் அண்டு ரீசைக்கிளிங் த வேஸ்ட், அப்போ அதுதான் கரெக்டானது. சரிங்களா, அப்போ டி தான் ஆன்சர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் க்ரீன் ப்ராக்டிஸ், கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் எது க்ரீன் ப்ராக்டிஸ்ன்னு கேட்குறாங்க. பின்வருவற்று எது பச்சை நடைமுறைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பசுமையான மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத முறை எதுன்னு கேட்குறாங்க. க்ரோ பிளான்ட் வேர் எவர் பாசிபிள், அதாவது முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லிடுறாங்க, அப்துல் கலாம் ஐயா கூட நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறையா டைம் பார்த்துருப்பீங்க. அதிகமாக மரங்கள் செடிகளை வைங்க. சரிங்களா, உங்களுடைய ஒவ்வொரு பர்த்டேக்கு வருதா, அப்போ ஒவ்வொருத்தரும் அதை மறக்காமல் ஒரு மரம் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிஃப்டாக கொடுக்குறீங்கன்னா கூட மரங்கள் செடிகளை வளர்க்க, அது மாதிரி சம்மந்தமான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, அப்போ க்ரோ பிளான்ட் வேர் எவர் பாசிபிள், எங்கெல்லாம் நம்மளால் முடியுதோ அங்கெல்லாம் மரங்களை வளர்க்குறதா ஒரு க்ரீன் ப்ராக்டிஸ். சரிங்களா, கவர்மெண்ட்டு கூட சில டைமில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு. யாராவது ஒருடைய பர்த்டே வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு 10,000 கன்று நடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, செடி. அது மாதிரி கூட ஒரு நல்ல விஷயம்தான். சரிங்களா, ஓகே. அடுத்தது விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீயிங் ஓப்பன் டு லேர்ன் இன் ஒர்க் பிளேஸ், அதாவது இப்போ இந்த க்ரீன் ப்ராக்டிஸ் சொன்னாங்களே, நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த செடி கொடி அது மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது கூட ஒரு நல்ல விஷயம்தான். சரிங்களா, அது மாதிரி கூட நம்ம பண்ணலாம். விச் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பீயிங் ஓப்பன் லேர்னிங் ஆஃப் த ஒர்க் பிளேஸ், பணியிடத்தில் கற்க அதாவது திறந்திருப்பதற்கான உதாரணம். அதாவது ஓப்பன் லேர்னிங்னால் நம்ம யார் வேணால் எப்போ வேணால் படிக்க முடியும், யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் சொல்லக்கூடிய ஓப்பன் லேர்னிங். சரிங்களா, ஓப்பன் டு லேர்ன் ஒர்க் பிளேஸ். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி அக்செப்டிங் அண்ட் அடாப்டிங் டு சேஞ்ச் த ஒர்க் ப்ராசஸ். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் ஏற்றுக்கிறாங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க, டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பிளேஸ் பணி முறைகளில் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வது மற்றும் மாற்றியமைத்தல், இதுதான் வந்து ஒரு ஓப்பன் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது ஹவு ஹேவ் ஒர்க் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப்டர் கோவிட். ஒர்க் பிளேஸ் அதாவது கோவிட் வந்ததுக்கப்புறம், சரிங்களா, கொரோனா பீரியட் வந்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் பிளேஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வீட்டிலேருந்தே வேறு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்தது. சரிங்களா, அப்போ மிக்ஸ் த இன் பர்சன் அண்டு அட் ஹோம் ஒர்க். சரிங்களா, ஹோமில் ஒர்க் பண்ணலாம், நேரில் மற்றும் வீட்டில் வேலைகளில் கலவை ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ சி த ஆன்சர்.
வாட் டஸ் ஏ ஒர்க் பிளேஸ் லுக் லைக் ஆஃப்டர் பேண்டமிக் லைக் கோவிட்? சரிங்களா, இந்த கோவிட் தொற்று வந்ததுக்கு பிறகு பணியிடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக்ஸ் ஆஃப் ஒர்க் அண்டு ஹோம் அண்டு ஆஃபீஸ். சரிங்களா, மேலே கொடுத்துருக்கேன் எதுவும் கொடுத்துருக்காங்க. வீடு மற்றும் அலுவலகங்களில் வேலைகளின் மிக்ஸ் பண்ணி இருக்கிறது. சரிங்களா, வீடுகள்லேயும் செய்யலாம், அலுவலகத்துலேயும் வந்து செய்யலாம், அது மாதிரி இருக்கிறதா மிக்ஸ் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்கிறது. சரிங்களா, அப்போ ஏதான் ஆன்சர். இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக டு கன்சிடர் பிஃபோர் மிக்ரேட் இன்க்ளூடு, அதாவது மிக்ரேட்னா இடம்பெயர்வதற்கான கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியத்துவம் காரணி அது. ஏன் மக்கள் இடம்பெயர்றாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தொழிலுக்காக போகிறாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங், அவங்களுடைய வாழ்வாதாரம் நிலம் மாறுது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் போயிட்டு வெளியில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக வாழ்க்கையினுடைய தேடி இடம் மாறுறாங்க. சரிங்களா, காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கைக்கான செலவுகளுக்காக மக்கள் இடம்பெயர்றாங்க. சரிங்களா, உணவு கிடைக்காம இருக்கலாம், அவங்க இருக்கிற ஊரில் போதுமான வருமானம் இல்லாமல் இருக்கும், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஊருக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கிறது, அதுதான். சரிங்களா, அடுத்தது மிக்ரேஷன் ஆஃப் ஒர்க் மீன்ஸ், அதாவது வேலை பெயர்தல் என்பது என்ன கேட்குறாங்க. ஏன் மிக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா, கோயிங் டு ஏ டிஃப்ரெண்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் ஏ ஜாப். நிறைய இடங்களில் போய் ஏன்னா நம்ம ஆதி காலத்திலே பார்த்துருப்போம், மனிதன் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்காக பல இடங்களில் தேடி அலைஞ்சான். இப்போ மக்கள் வந்து அதே மாதிரி தான் வேலைக்காக இப்போ பல இடம் தேடி அலையணும், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ கோயிங் ஏ டிஃப்ரெண்ட் பிளேஸ் ஆஃப் ஃபைண்ட் ஏ ஜாப், நிறைய இடத்துக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டான பிளேஸெல்லாம் போய் வேலையை தேடி வேறு இடத்திற்கு செல்கிறோம். சரிங்களா, அப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது, இஃப் யூ ஹாவ் டு மைக்ரேட் ஃப்ரம் யுவர் பிளேஸ் டு நியூ சிட்டி யூ ஜாயின் நியூ ஜாப், அதாவது புது சிட்டிக்கு போய் புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க. வாட் வில் யூ கோ டு இமிக்ரேட் சேஃப்லி, நீங்கள் எதை வந்து சேஃப்டியாக இருக்கணும், எந்த விஷயத்தில் சேஃப்டியாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ரிசர்ச் அபவுட் லிவிங் எ நியூ சிட்டி, புதிய நகரத்தில் வாழ்வது பற்றி ஆராய்ச்சி செய்யணும். நம்ம புதிய நகரத்துக்கு போய் நம்மளால் எப்படி வேலை செய்ய முடியுமா அப்படின்றது நம்மளுடைய மனநிலையை மாற்றிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா, அப்பப்போ நம்ம சில ஊர்களுக்கு நம்ம போயிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயந்தான். சரிங்களா, ரொம்ப தூரம். அப்போ ரிசர்ச் அபவுட் லிவிங் த நியூ சிட்டி, புதிய நகரங்களில் இந்த நகரத்துக்கு போனால் நம்ம வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணிக்கணும், ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துக்கணும். சரிங்களா, ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறதா நம்ம ஒரு அனுபவம் மக்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் ஆன்சர். சரிங்களா, அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ரெக்வயர்ட் ஃபார் ஃப்யூச்சர் ஆஃப் ஒர்க், ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான ஸ்கில் மக்கள் தேவைப்படுது அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் இன்டர்நெட் ஸ்கில். சரிங்களா, அதாவது இன்டர்நெட் ஸ்கில், இணைய திறன்கள் மாஸ்டர் ஆகுதல். சரிங்களா, இது வந்து ஃப்யூச்சரில் ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும். சில இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, IoT, அது மாதிரியான விஷயங்கள். மாஸ்டரிங் இன்டர்நெட் ஸ்கில்லில் இணைய திறன்களில் மாஸ்டர் ஆகுதல், அது வந்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒர்க்காக இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, அடுத்தது, ஹவு கேன் யூசர் அக்சஸ் த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், மக்கள் வந்து எப்படி இந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுருக்கு. இதே மாதிரி அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வச்சுருக்கு. அந்த ஸ்டேட் மக்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அவங்கவுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் பயன்படுத்துறதுக்கு இப்போ அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல்ன்றது ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம யார் வேணால் அதை பண்ணிக்கலாம். இல்லை ஃபாரினில் இருந்துட்டு கூட நீங்கள் இந்தியனாக இருந்தால் ஃபாரின்லேருந்து கூட நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன அப்படின்னா, ஆன் கம்ப்யூட்டர், டேபு அண்டு ஃபோன் மூலிமா நம்ம கற்றுக்க முடியும். சரிங்களா, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பயன்பாட்டாளர் எவ்வாறு அணுகலாம்னா, ஒன்று கம்ப்யூட்டர் மூலிமா கற்றுக்க முடியும், இல்லை டேபு இல்லை ஃபோன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட் போய் பாருங்கள், ஸ்கில் இந்தியா டிஜிட்டல், இது ஒரு நல்ல வெப்சைட், மக்களுக்கு நிறைய விஷயத்த வீட்டில் இருந்தே கூட கற்றுக்க முடியும். சரிங்களா, ஓகே. அடுத்தது, டேஷ் இஸ் எ டைம் வென் யுவர் ஃபேமிலி யுவர் டீச்சர் மீட் டு இன்ட்ராக்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் சப்போர்ட் ஈச் அதர் பெட்டர், அதாவது நான் சொல்லியிருக்காங்க, டேஷ் என்பது நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உங்கள் ஆசிரியர்களை சந்திப்பது, ஒருவரை ஒருவர் சிறப்பாக புரிந்து கொண்டு ஆதரிக்கும் நேரம் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட். சரிங்களா, நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு என்கேஜ்மெண்ட்டில் போய்ட்டு நம்ம மீட் பண்ணுறது, நம்மளுடைய ஃபேமிலிக்கெலாம் ரிலேட் பண்ணி பார்க்குறது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைமிங், ஒரு மந்த், சில மந்தில் பார்த்திங்கன்னா உள்ளூரில் ஒரு கும்பாபிஷேகம் இல்லை சில திருவிழா, ஆடி மாத திருவிழா அது மாதிரி வைக்கிறாங்கன்னா, ஏன்னா மக்கள் எல்லாம் அப்போ தான் பிறந்த அந்த ஊருக்கு வருவாங்க. வெளியூருக்கு தொழிலுக்காக போயிட்டா கூட திரும்ப அவங்களுடைய மக்கள்
அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்ப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான் சரிங்களா, மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், குடும்ப ஈடுபாடு சரிங்களா, இது ஒரு நல்ல விஷயம். இதுதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம டெவலப் ஆகும், அதுதான் சரிங்களா. அடுத்தது பியூட்டிஃபுல் பார்லர் ஸ்டாஃப் ஃபாலோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்ஷன் மீன்ஸ். பியூட்டி பார்லர் வேலை செய்கிறவங்க இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான சரிங்களா என்விரான்மெண்டலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருள் என்னது அப்படின்னா யூஸிங் நான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் சரிங்களா. பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எதை யூஸ் பண்ணால் நான் பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். டிஸ்போசிங் த வேஸ்ட் என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி வே, வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடும்போது என்விரான்மெண்ட்டு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் ஆன்சர் டி. அடுத்தது டு லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஃபார்ம் வி ஹேவ் டு. அதாவது நான் என்ன பண்ண ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ அமேசானில் ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஒரு நான் மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஃபார்மில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதுதான் பற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் த ஸ்கில் கோர்ஸ் செக்ஷன், திறன் படிப்புகள் பகுதிகளை ஆராயுங்கள். அது சம்மந்தமாக நம்ம போய் படித்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்போ எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்கில் கோர்ஸ் செக்ஷன், ஸ்கில் கோர்ஸில் போய்ட்டு எந்தெந்த கோர்ஸ் நம்ம படித்தா இந்த நான் ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்றத போய்ட்டு கற்றுக்கிறது சரிங்களா. அப்போ அதுதான் ஆன்சர் சி தான். அடுத்தது வாட் ஆர் யூ க்ரீன் ஜாப், அதாவது எதெல்லாம் வந்து க்ரீன் ஜாப் பசுமையான மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஜாப் எதுன்னு, ஜாப் தட் கன்சர்வ் த ரிசோர்ஸஸ் அண்ட் ஹெல்ப் என்விரான்மெண்ட். எந்த ஒரு ஜாப்பும் இந்த என்விரான்மெண்ட்டில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும், அதுதான் சரிங்களா. இப்போ வளங்களை பாதுகாக்கும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உதவும் வேலைகள் எல்லாமே நம்ம க்ரீன் ஜாப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ அடுத்தது அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோலார் பிளான்ட் வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து மின்சாரம் எதுலேருந்து பெறோம் அப்படின்னா அதிகமாக நிலக்கரியிலேருந்து பெறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா சுற்றுப்புறம் மாசுபடுது அதிகமாக. அதனால் என்ன பண்ணுறாங்க, க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு காற்று மூலிமா நம்ம மின்சாரத்தை ரெடி பண்ணுறது, அப்புறம் சோலார் மூலிமா ரெடி பண்ணுறது, இது மாதிரி இந்தியா வந்து மாறிட்டு வருது. இந்தியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரி மாறுது. அப்போ அது காரணம் என்னென்னா இந்த பசுமை வேலைகளில் ஈடுபடுறோம் சரிங்களா, க்ரீன் ஜாப் சம்மந்தமாக. அடுத்தது விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஐடியா. கொடுத்துருக்க ஆல் ஆப்ஷனில் எது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஐடியான்னு கேட்குறாங்க, எல்லாமே தான் சரிங்களா. அப்போ ஃப்ரீலான்ஸ் டைலரிங் சர்வீஸ், நான் ஒரு டைலரிங் வேலை செய்கிறது, பாக்கெட் ஓனர், அதுக்கப்புறம் ஹோம் கேட்ரிங் சர்வீஸ், வீட்டில் இருந்தே சாப்பாடு ஏதாவது மக்களுக்கு ஹோட்டல் மாதிரி நம்ம சப்ளை பண்ணுறோம், நம்மளே வீட்டிலேயே ரெடி பண்ணி சென்னையெல்லாம் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஹோம் கேட்ரிங் சர்வீஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா, வீட்டு சாப்பாடு அப்படின்ற மாதிரி. அப்போ இது ஆல் ஆஃப் திஸ் எல்லாமே தான். ஜிக் எக்கனாமிஸ் சரிங்களா, ஜிக்கு அதாவது தமிழில் கிக்குன்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் ஜிக்குன்னு சொல்கிறோம் சரிங்களா. கிக் பொருளாதாரம் என்பது அப்படின்னா என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கு வேர் பீப்புள் ஒர்க் இன் பார்ட் டைம் சரிங்களா. அந்த பார்ட் டைமாக மக்கள் வேலை செய்கிறது தான் பகுதி நேர வேலையை செய்யணும்ல, அதுதான் வந்து இந்த கிக் எக்கனாமி பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது மக்கள் பகுதி நேரமாக வேலை செய்யும் வேலை அமைப்பு தான் இந்த கிக் எக்கனாமி சரிங்களா. அடுத்தது வாட் டஸ் ஹேவிங் எ க்ரீன் மைண்ட் செட் மீன்ஸ். க்ரீன் மைண்ட் செட்னா அது பசுமையான மனநிலையை கொண்டிருப்பதன் அர்த்தம் அப்படின்னா கேரிங் த என்விரான்மெண்ட் யூஸிங் ரிசோர்ஸ் வைஸ்லி. அதாவது நம்ம இந்த சுற்றுப்புற சூழல் மேலே ரொம்ப கேர் பண்ணிக்கணும் சரிங்களா. ரொம்ப கொஞ்சம் பக்குவமாக எந்த தீமையும் ஏற்படுத்தாத மாதிரி நம்ம எந்த ஒரு பொருளுமே உற்பத்தி பண்ணணும் சரிங்களா, அதுதான். அப்போ சுற்றுச்சூழலை கவனித்து வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துதல், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ டி தான் க்ரீன் மைண்ட் செட் ஓகேங்களா. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் வே யூ ஷுட் யூஸ் த இம்ப்ரூவ் யுவர் டெக்னாலஜி ஸ்கில். உங்களுடைய டெக்னாலஜி ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க, உங்களுடைய தொழில்நுட்ப திறனை எப்படி மேம்படுத்திங்க அப்படின்னா ஒன்று சோஷியல் மீடியாவில் போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயம், ஆன்லைன் டிஜிட்டல் டூல் சரிங்களா. சோஷியல் மீடியா அண்டு ஆன்லைன் டிஜிட்டல் டூல் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் டிஜிட்டல் கருவிகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டிஜிட்டல் ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். டிஜிட்டல் டெக்னாலஜி சரிங்களா, டெக்னாலஜி ஸ்கில்லை வளர்த்துக்கிறோம். ஓகே, அடுத்தது சம் ஒன் லவ் ஃபோட்டோகிராஃபி அண்டு ட்ரீம் ஸ்டார்டிங் த ஓன் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ், தே ஷுட் ஸ்டார்ட் வித்
அதான் என்ன பண்ண ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப புகைப்படம் பிடிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி புகைப்பட தொழில் பண்ணுறாரு. அது அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு தொழிலை தொடங்குறாரு அப்படின்னா என்ன பண்ணுறது, லேர்ன் மோர் அபவுட் ஃபோட்டோகிராஃபி அண்டு ஜாயின் த பேசிக் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ். அவர் என்ன படிக்கணும், எது சம்மந்தமாக படித்தா அவர் அந்த தொழிலில் நல்லா டெவலப் ஆகலாம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான தொழிலில் படிக்கணும். சரிங்களா? லேர்னிங் மோர் அபவுட் ஃபோட்டோகிராஃபி பற்றி படிக்கணும். ஜாயினிங் பேசிக் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் சம்மந்தமாக சேர்ந்து புகைப்படம் எடுத்தல் பற்றி மேலும் கற்றுக்கொள்வது மற்றும் அடிப்படை புகைப்பட பாடத்திட்டத்தில் சேருவது. சரிங்களா? அப்போ தான் அவர் இன்னும் நல்லா இந்த உலக அளவில் நல்லா டிஜிட்டல் அளவில் நல்லா நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு தான் கோர்ஸ் எல்லாம் சேர சொல்கிறோம். சரிங்களா? இது மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி. அடுத்தது எ க்ரீன் ப்ராக்டிஸ் இன்வால்வ் எனி ஆக்டிவிட்டி தட், அதாவது க்ரீன் ப்ராக்டிஸ் நடைமுறை, என்னென்ன நடைமுறைகள் அப்படின்னா, ஒரு பச்சை நடைமுறை டேஷ் செயலையும் உதவுகிறது அப்படின்னா ப்ரொடக்டிங் ப்ராடக்ட். சரிங்களா? ப்ராடக்ட் பாதுகாத்தல், ப்ராடக்ட் அண்டு டேக் கேர் என்விரான்மெண்ட் அண்டு ரிசோர்ஸ். எதை பாதுகாக்கணும், சுற்றுப்புற சூழல், அதாவது என்விரான்மெண்ட்டு அண்டு ரிசோர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மூலமான விஷயங்கள். சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் மற்றும் வளங்களை பாதுகாக்கிறது மற்றும் கவனித்து கொள்வது தான் என்னது க்ரீன் ப்ராக்டிஸ் எனி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம சுயதொழில் செய்வதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன விஷயம் அப்படின்னா, டைரக்ட் லேர்னிங் ஃப்ரம் யுவர் ஒர்க். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய வேலையிலேருந்து நீங்களாகவே கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு சுயதொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் ஒரு லாபம் வருதுன்னா அதில் எப்படி பண்ணால் லாபம் வருது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி பண்ணாமல் விட்டுட்டா நம்ம ஃபெயிலியர் ஆகுது, அதெல்லாம் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம நேராகவே கற்றுக்க முடியும். சரிங்களா? இப்போ டைரக்ட்லி லேர்னிங் யுவர் ஒர்க், உங்கள் வேலையிலிருந்து நேரடியாக சம்பாதிக்கவும். சரிங்களா? டைரக்ட் ஏர்னிங் ஃப்ரம் யுவர் ஒர்க், உங்களுடைய ஒர்க்கிலேருந்து நேராகவே நீங்கள் சம்பாதிச்சிக்க முடியும். மற்ற யாருக்கும் உங்களை சம்பாதித்ததை கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட சம்பாதித்த மற்றவங்களுக்கு நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்களாகவே என்ன பண்ணலாம், ஒரு பொருள் எதுவும் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடையாக போய் சேல்ஸ் கொடுத்துட்டு மக்கள் கடைக்காரங்கிட்ட வாங்குறத விட நீங்களாகவே டைரெக்டாக மக்களுக்கு டெலிவரி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய வருமானம் இன்னும் அதிகமாகும். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க. வில்லேஜில் கூட பார்த்துருப்பீங்க, சில வீடு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்து வீடாக வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான். சரிங்களா? அது கூட ஒரு இது மாதிரியான ஒரு விஷயம். டு பிகம் எ கிக் ஒர்க்கர் எ பர்சன் ஷுட் ஃபைண்ட் த கிக் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி பை மீன்ஸ் ஆஃப், அதாவது ஒரு கிக் தொழிலாளி ஆக ஒரு நபர் கிக் வேலை வாய்ப்புகளை டேஷ் மூலம் கண்டுபிடிக்கணும். எதன் மூலிமா நமக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கம்மிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நம்ம கனெக்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பீப்புள் யுவர் மைட் நோ, மக்கள் சில முக்கியமான நபர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருது மூலிமா நமக்கு கிடைக்கும். குரூப் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி, நம்மளுடைய உறவினர்கள் இல்லை நம்மளுடைய நம்மளோட சொந்தக்காரங்க மூலியமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ். சரிங்களா? அடுத்தது நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் உங்கள் சமூகத்தில் உள்ள குழுக்களுடைய இணைப்பிலிருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ பி. சரிங்களா? டேஷ் ஆர் கிரேட் வே கிக் ஒர்க் ஃபைன் ஜாப், அதாவது இந்த கிக் தொழிலாளர்கள் வேலை தேடுவதற்கு ஒரு நல்ல சிறந்த வழி எது அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அது மூலிமா நம்ம நிறைய வேலையை தேடலாம். ஏன்னா நம்ம போய் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் வேலை தேடி அலையிறதை விட இதில் மூலிமா நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம டவுட் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு ட்ராவலிங், மணி சேவிங், டைம் சேவிங் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு தான் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நல்ல ரேட்டிங் இருக்கிற ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து டிஜிட்டல் இந்தியாவோட எது அப்படின்னா என்ன விஷயம், எதை பற்றின விஷயம்னு கேட்குறாங்க. இது ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் லேர்னிங் கரியர் ரிசோர்ஸ், நம்ம நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ். சரிங்களா? கரியர் ரிசோர்ஸு படித்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா அதில் இருக்குன்றாங்க. கற்றல் மற்றும் தொழில் வளங்களுக்கான ஒரு தளம். சரிங்களா? நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு நிறைய விஷயத்தை நம்ம புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறையா படிக்கிற சம்மந்தமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே சொல்லக்கூடியதான் இந்த டிஜிட்டல் இந்தியாஸ் பிளாட்ஃபார்ம். பி த ஆன்சர். வென் பிரசன்ட் ஜாயின் எ நியூ கம்பெனி ஹீ மே பி நெர்வஸாக இருக்குது. யூஸிங் டிஜிட்டல் டேப்லெட்ஸ் ப்ரொவைட் அட் ஒர்க் தட் டைம் ஷீ ஷல் டேஷ், அதாவது
ஒரு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ஒரு நபர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நியூவாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோடனே அவங்க நர்வஸாக இருக்குது. டிஜிட்டல் டேபு கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்ய சொல்கிறாங்க. இந்த டைம் ஷெல் பி அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, கீப்பிங் ஓப்பன் மைண்ட் அண்ட் ஆஸ்க் கோவர்ஸ் டு டீச் ஹிம். அதாவது என்ன பண்ணணும், நம்ம பயப்படாமல் ஒரு திறந்த மனநிலையோட, நமக்கு தெரிலனா மற்றவனை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? திறந்த மனதுடன் சக ஊழியர்களுடன் அவர்களுக்கு கற்பிக்க சொல்லுங்கள். சரிங்களா? தட் டைம் ஹீ ஷல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீ ஷல் கீப் ஆன் ஓப்பன் மைண்ட் செட். சரிங்களா? ஓப்பன் மைண்ட் அண்ட் ஆஸ்க் ஹிம் கோவொர்க்கர்ஸ் டு டீச் ஹிம். நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோவொர்க்கர்ஸ் கிட்ட வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? அடுத்தது சஜஷன் ஃபார் க்ரீன் ப்ராக்டிஸ் ஆஃப் ஆஃபீஸ் கேன்டீன் இஸ் யூஸிங் ஸ்டீல் பிளேட் அண்டு கப்பு. அதாவது என்ன சொல்கிறாங்க, நல்ல க்ரீன் அதாவது அலுவலக உணவகத்தில் பசுமை நடைமுறைகள்னு பரிந்துரை எதுனா நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸிமம் நிறைய கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளேட் தட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸ்டீலால் ஆன தட்டு ப்ளஸ் கப்பு, நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய கிளாஸ் மாதிரி மெட்டீரியல். சரிங்களா? அது இந்த டம்ளர் சொல்லுவீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீலால் தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப லாங் லைஃப் வரும். சரிங்களா? நிறைய அதுதான். அப்போ அது ஒரு நல்ல முறை தான். அப்போ பி. அடுத்தது டேஷ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரேப்பிட் சேஞ்சிங் டெக்னாலஜி. எது வந்து உடனே நம்மளுடைய டெக்னாலஜியை மாற்றி அமைக்கக்கூடியது, தொழில்நுட்பத்தின் விரிவான மாற்றத்தால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னா ஃப்யூச்சர் ஆஃப் ஒர்க்கு. என்ன ஆகுது அப்படின்னா, நிறையா இப்போ ரோபாட்டிக் வருது அப்படின்னா நிறையா நபர்களுக்கு வேலை கிடைக்காம போய்ட்டு. சரிங்களா? இப்போ எது இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ரேப்பிடாக அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னா ஃப்யூச்சர் ஆஃப் ஒர்க்கு வந்து தொழில்நுட்பம் விரைவில் மாற்றத்தால் பாதிக்கப்படுகிறது. சரிங்களா? டெக்னாலஜி இம்ப்ரூவாக நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. பட் அதுவும் நம்ம அதனால் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் அது சம்மந்தமான சில விஷயங்கள் ஃப்யூச்சரில் கிடைக்கும். சரிங்களா? அதுதான். சரி, ஓகே. அடுத்தது இதுதான் ஆன்சர். அடுத்தது எ க்ரீன் ப்ராக்டிஸ் மீன்ஸ் கேரிங் எ கிளாத் பேக் அண்டு பை க்ரோசரிஸ். சரிங்களா? மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு மீன் கடைக்கு போகிறோம், எந்த கடைக்கு போனாலும் ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? மளிகை பொருட்களை வாங்க துணிப்பைகளை எடுத்து செல்லணும். அதுதான் ஒரு நல்ல முறை. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு போய்ட்டு காய்கறிகளில் போய்ட்டு பிளாஸ்டிக் கவரை வாங்குறதுனால நம்ம சுற்றுப்புறம் அதிகமாக நம்மளே தான் வீணடிக்கிறோம். சரிங்களா? அதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது அதாவது இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது துணி பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. துணி பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வாட் டஸ் மிக்ரேட் அப் ஒர்க் மீன்ஸ். வேலைக்காக இடம்பெயர்தல் என்றால் என்ன அப்படின்னா மூவிங் டிஃப்ரெண்ட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் ஃபைண்ட் ஏ ஜாப். வேலை தேடி வெவ்வேறு இடங்களுக்கு செல்வது தான் மிக்ரேஷன் சொல்லுவாங்க. கேரிய டிஜிட்டல் சிவி ஷேர் வித் கியூஆர் கோடு. இப்போ என்ன பண்ணுச்சு, இப்போ எல்லாமே நம்மளோட ரெசியூமெல்லாம் கியூஆர் கோடு மெத்தடெலாம் மாற்றிட்டாங்க. டிஜிட்டல் சிவியாக கரிக்குலம் வீட்டேவாக மாற்றிட்டாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க நிறையா பேர். சரிங்களா? நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் இம்மிடியட்டாக எல்லாருக்குமே அது சேஞ்ச் ஆகிடும். எல்லாருக்குமே அது லைவாகவே சேஞ்ச் தெரியும். சரிங்களா? அதாவது எப்படின்னா ஒரு கூகுள் ஷீட் மாதிரி இருக்கும். சரிங்களா? யுவர் டிஜிட்டல் ஐடென்டிட்டி, இது வந்து உங்கள் டிஜிட்டல் அடையாளம் அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ். சுயதொழில் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அண்டு ஏர்ன் டைரக்ட்லி ஃப்ரம் யுவர் ஒர்க். அதாவது நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்யலாம். நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை உங்கள் வேலையிலேருந்து நேரடியாக சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதுதான் பி த ஆன்சர். அதான் சுயதொழிலுடைய பெனிஃபிட். அதுதான் சுயதொழிலும். சரியா? எ க்ரீன் ஒர்க் பிளேஸ், ஒரு பசுமையான பணியிடம் எப்படின்னா யூஸ் லெஸ் பேப்பர் எனர்ஜி சேவிங் லைட். அதிகமாக பேப்பரை செலவு பண்ணாமல் கம்மியான பேப்பர் யூஸ் பண்ணுறது, எனர்ஜி சேவ் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் லைட்லாம் அன்வான்டாக போடாமல் தேவையான அளவுக்கு மட்டும் மின்சாரத்தை யூஸ் பண்ணுறது. அதுதான். குறைந்த காகிதம் மற்றும் ஆற்றல் சேமிப்பு விளக்குகளை பயன்படுத்துவது. சரிங்களா? எனர்ஜி சேவிங் லைட்னா இந்த எல்இடி லைட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. குண்டு பல்புக்கு பதில் எல்இடி லைட்லாம் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் அப்படின்றாங்க. அடுத்தது வாட் இஸ் த மீனிங் பர்பஸ் ஆஃப் ஸ்கில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஸ்கில் டிஜிட்டல் மெயின் பர்பஸ் இட் இஸ் என்ன அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா ஃபெசிலிட்டேட் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கில் டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங், நீங்கள் போயிட்டு தான் கற்றுக்கணும், சில வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். சரிங்களா? உங்கள் மொபைலோ கம்ப்யூட்டரோ டேப்லோ அதுலேருந்து கற்றுக்கலாம். சரிங்களா? அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம்.
இப்போ ஆன்லைன் கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டை எளிதாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த மெயின் பர்பஸ், இந்த டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்முடைய ஸ்கில் டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம். அடுத்து, இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் ஃபாரின் கண்ட்ரி டு மிக்ரேட் சேஃப்லி அண்டு யூ ஹேவ் டு, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வேலை செய்ய விரும்பினால் பாதுகாப்பாக இடம்பெயர நீங்கள் டேஷ் செய்யணும் அப்படின்னா, லேர்ன் அபவுட் த பிளேஸ், கன்ஃபார்ம் த ஜாப் பிஃபோர் மூவிங். அந்த ஏதோ இப்போ எனக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஆஸ்திரேலியாவில் வேலை வேணும் அப்படின்னு நம்ம ஏதோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஏரியாவில் அந்த வேலை இருக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் அந்த இடத்துக்கு மூவ் ஆகணும். சரிங்களா? இல்லை இப்போ அதே இடத்துலேருந்து கூட சப்போஸ் அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் அதே கண்ட்ரியில் தான் இருக்கீங்க, பட் அதை விட உங்களுக்கு பெட்டர் ஜாப் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜாபுக்கு நீங்கள் அங்கே வந்து மூவ் ஆகணும். நீங்கள் இமிடியட்டாக அங்கே மூவ் ஆகி சப்போஸ் அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபும் போயிடுச்சு அந்த ஜாபும் போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு அது மாதிரி சேஃப்டியாக நம்ம பயன்படணும். இடத்தை பற்றி அறியவும் நகரும் முன் வேலையை உறுதிப்படுத்துவோம். சரிங்களா? அடுத்தது, செப்பரேட் பேப்பர் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரம் பயோ வேஸ்ட் பிஃபோர் த்ரோ தே அவே வேஸ். அதாவது காகிதம் மற்றும் பிளாஸ்டிக்கை எரிவதற்கு முன் உயிரி கழிவுகளிலிருந்து பிரிப்பது. அது என்னது அப்படின்னா, இப்போ பேப்பர் பிளாஸ்டிக்லாம் போட்டு எரிக்காமல் அதை முன்னாடியே என்ன பண்ணுறது, பிரித்து தனித்தனியாக வேஸ்ட்டெல்லாம் செக்ரிகேட் பண்ணுறாங்களா, அது என்ன ஆகுதுன்னா க்ரீன் மைண்ட் செட், பச்சை மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? காகிதம் மற்றும் பிளாஸ்டிக்கை எரிவதற்கு முன் உயிரி கழிவுப் பொருட்களை பிரித்து தனியாக எடுக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது பசுமை மனநிலைன்னு சொல்லக்கூடிய க்ரீன் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரீன் மைண்ட் செட்னால் ஒன்றும் இல்லை, இந்த சுற்றுப்புறத்தை பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தணும். சரியா? எந்த சேதமும் விளைவிக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே க்ரீன் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வைல் யூஸிங் த பிக்னிக் வித் ஃப்ரெண்ட்ஸ் வைல் கோயிங் ஃபார் ஏ பிக்னிக் வித் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போகிறீங்க, யூ ஹேவ் பீன் ஆஸ்க்டு பிரிங் டெபாசிட் பிளேட் கப்பு வித் க்ரீன் மைண்ட் செட். த ஆக்ஷன் வில் பி, அதாவது நண்பர்களுடன் உல்லாச பயணத்துக்கு செல்லும் போது ஒரு முறை தூக்கி எறியும் தட்டுக்கள் கோப்பைகளை கொண்டு வரும்படி உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. பச்சை மனதுடன் உங்கள் செயல் அப்படின்னான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் க்ரீன் மைண்ட் செட்டாக இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? பீயிங் ரீயூசபிள் பிளேட் அண்டு கப்பு. நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா ரீயூசபிள் பொருளாக வாங்கிட்டு போங்க. சரிங்களா? யூஸ் அண்ட் த்ரோ பொருளாக மேக்ஸிமம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுதான், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுக்கள் மற்றும் கோப்பைகளை கொண்டு வாருங்கள், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் ஃபார் எம்ப்ளாயி. அதாவது பணியிடங்களுக்கு எதிர்கால பணியிட திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பணியாளர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்கால பணியிட திறன் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்கிங் அண்டு ரிலேஷன்ஷிப் பில்டிங். அதை என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் ஏற்படுத்திக்கணும், மக்களோட நெருங்கிய உறவு மற்றும் உறவுகளை உருவாக்குதல், புதிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம புது நபர்களோட சந்தித்து அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஆகி நம்ம அந்த நெட்வொர்க்கை பெருசாகிக்கிறது. சரிங்களா? அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஒர்க்கு ஸ்கில் எம்ப்ளாயி அப்படின்னா, இப்போ நமக்கு வேறு ஒரு கம்பெனியில் ஒரு நண்பர் நமக்கு தெரியும் அப்படின்னா அவர் கூட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுக்கிறது. அது மூலிமா நமக்கு சப்போஸ் இந்த ஜாபோட அது நல்லா பெட்டராக கிடைக்கணும், நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அது மாதிரி தான். சரிங்களா? சி த ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஜிகே எக்கனாமி. ஜிகே எக்கனாமியுடைய பொருளாதாரத்தை சிறப்பாக விவரிக்கிறது எதுனா, ஏ சிஸ்டம் ஒர்க்கு வித் டேக் பார்ட் டைம் அண்ட் டெம்பரரி ஜாப். இந்த ஒர்க்கு வந்து எப்படின்னா பார்ட் டைமாக இருக்கும், இல்லைன்னா டெம்பரரி ஜாப்பாக இருக்கிறது. தொழிலாளருக்கு பகுதி நேர அல்லது தற்காலிக வேலைகளில் ஈடுபடும் அமைப்பு தான் வந்து ஜிக் பொருளாதாரம் சொல்லுவார். சரியா? பி த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெகுலர் நான் ஆப் பேஸ்டு ஜிக் எக்கனாமி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? கொடுத்துருக்க இதில் எது வந்து ரெகுலரான நான் ஆப் பேஸ்டு ஜிக் எக்கனாமி, இன்னொன்றில் எது வழக்கமான பயன்பாடு அல்லாத கிக் பொருளாதார வேலைவாய்ப்பு அப்படின்னு கேட்குறேன். இப்போ உபரு, டான்ஸோ, ஸ்விக்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம், இது ஒரு பார்ட் டைம் ஜாப் சைட்டு. சரிங்களா? பார்ட் டைமில் நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு அந்த ஹோம் கேட்ரிங் கிடையாது. ஹோம் கேட்ரிங் நீங்களாகவே தொழில் பண்ணுறது. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே பார்ட் டைம் ஜாப் சம்மந்தமாக சொல்கிறது. சரிங்களா? இப்போ சி மட்டும் வராது, மீதி எல்லாமே உண்டு. சரிங்களா? அப்போ விச் ஆப்ஷன் பிலோ டிஸ்கிரைப் ஏ ஜிக் இந்த ஜிக் எக்கனாமி. கொடுத்துருக்கிற நாளுதில் எது ஜிக் எக்கனாமியை குறிக்குது? சரிங்களா? பொருளாதாரத்தை குறிக்குதுன்னா, ஏ ஸ்பெசிபிக் டாஸ்க் ஆர் ப்ராஜெக்ட், ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது திட்டம், அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஜிக் எக்கனாமி. சரிங்களா? அடுத்தது சி ஆன்சர். அடுத்தது,
what would be the first step if so one plan to move a different city of work. நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு பிளான் என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபைண்ட் ஹவு மச் வில் காஸ்ட் ட்ராவல், எவ்வளோ நம்ம செலவு பண்ணோம், ட்ராவலுக்கு செலவு பண்ண போகிறோம், லைவ் அங்கே போய் வசிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தேவைப்படும், ஏர்ன் அண்டு சேவ், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், காசில் கையை எடுத்துக்கிட்டு தான் போகணும். சரிங்களா. அங்கு பயணம் செய்து வாழ எவ்வளவு செலவாகும் என்பதை கண்டறியணும். ஃபஸ்ட்டு நம்ம சென்னை மாதிரி ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடணும். எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்க மற்றும் சேமிக்க முடியும் என்பதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம போகணும். இங்கேவே இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம நியர்பை ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போ சென்னை மாதிரி ஏரியாவுக்கு போகணும்னு வச்சுங்களேன். இப்போ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜாப்பாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 15,000 சம்பாதிப்பீங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஏரியாவுக்கு போனால் ஒரு 20,000 25,000 சம்பாதிச்சுன்னா போகலாம். அதே 15,000 சம்பாதிக்க ஏன் நம்ம சென்னை போகணும். சரிங்களா. அப்போ அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா. இப்போ ட்ராவல் எவ்வளோ ஆகும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் மூவ் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வாட் இஸ் த காமன் ரீசன் பீப்புள் மிக்ரேட் த ஒர்க், ஏன் மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை தேடி போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேடி போகிறதுனால. சரிங்களா. நல்ல சம்பளம், அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தேடி, அல்ல அவங்களுக்கு மனசு பிடிச்ச வேலையை தேடி போகிறது. சரியா. சிறந்த வேலையை வாய்ப்புகளை கண்டறித்து தான் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலைக்கு போகிறாங்க. சரிங்களா. சில பேர் ஃபேமிலி ரீசனுக்காக போவாங்க அதனால். சரிங்களா. அடுத்தது which section of Skill India digital platform help user to find the physical training center nearby. ஸ்கில் டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எந்த பிரிவு அருகில் உள்ள உடற்பயிற்சி மையங்களை கண்டறிய பயனாளர்கள் உதவுறது அப்படின்னா இந்த மையங்கள். சரிங்களா. சென்டர்ஸ் தான். சரிங்களா. ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனிங் சென்டர் இது தப்பாக தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு உடற்பயிற்சி கிடையாது, ஃபிசிக்கல் ட்ரைனிங் சென்டர். நம்ம போய் கற்றுக்கிறது. சரிங்களா. நம்ம அங்கே போய் கற்றுக்கக்கூடிய விஷயம். சரிங்களா. நேராகவே போய் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயத்தை தான் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சென்டர் மையங்களில் போய் நம்ம கற்றுக்கிறது. சரிங்களா. அதுக்குன்னு இப்போ நம்ம ஏரியாவிலேயும் ஒரு சில ஏரியாவில் பார்த்தோன்னா இந்த டிஜிட்டல் ஸ்கில் பிளாட்ஃபார்ம், ஸோ அவங்களுடைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் சம்மந்தம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா. அப்போ சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறக்காமல் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.